இந்த இனிய விழாவில் தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் செயல் செம்மல் மா சுப்பிரமணியம் அவர்களே, அரசின் முதன்மை செயலாளர் செந்தில்குமார் IAS அவர்களே, தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மதிப்புக்குரிய துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களே, இந்த விழாவில் கவிதை பாட வந்திருக்கிற பா. விஜய், கவிதை பித்தன், ஜெயந்தா, யுகபாரதி, இனியன் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களே, இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நல்ல நாள். ஒரு கவிதை யாருக்கு சேர வேண்டுமென்றால் இளைய தலைமுறைக்கு சேர வேண்டும். ஒரு கவிஞன் யாருக்கு அறிமுகமாக வேண்டுமென்றால் மாணவ தலைமுறைக்கு அறிமுகமாக வேண்டும். மூத்தவர்களுக்கு அறிமுகமாகிற ஒரு கவிஞன் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நின்று விடுவான். இளைய தலைமுறைக்கு அறிமுகமாகின்ற கவிஞன் 100 ஆண்டுகள் வரைக்கும் கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நெஞ்சிலே எழுதப்படுகிற பாரதிதாசன் வரிகள், உங்கள் நாவால் உச்சரிக்கப்படுகிற பெயர் நூற்றாண்டுகளை கடந்து பாவேந்தர் பாரதிதாசனை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை தமிழ் வார விழா என்று கொண்டாடுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் கொஞ்சம் கூட பாவேந்தர் மீது பேரன்பு குன்றாதவர். அந்த அன்பு எங்களை போன்ற கவிஞர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது, நிறைவு தருகிறது. தமிழின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. இந்த விழா தொடக்கத்தில் வந்து பேசிய நம்முடைய அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் முதல் வார்த்தையை சொல்லி நான் என் காதுகளை அவர் நாவுக்கு அருகில் வைத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தொடங்கிய பொழுதே புரட்சி கவிஞர் என்ற வார்த்தையை சொல்லி தொடங்கினார். அந்த புரட்சி கவிஞர் என்ற வார்த்தை எந்த மண்ணுக்கு பேசிய புரட்சி கவிஞர் பாவேந்தர். எல்லோரும் குங்குமம். அவர் மக்கள் கவிஞர் என்பதனால், மக்களுக்காக பாடிய கவிஞர் என்பதனால் புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார். ஒரு பூவை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தோன்றும்? ஒரு பூவை பார்க்கிற போது அழகியல் தோன்றும், வாசனை தோன்றும். ஐம்புலன்களில் ஒன்றான நாசிக்கு என்ன வாசம் வீசுகிறது என்று தோன்றும். கண்களுக்கு அழகு தட்டுப்படும். பூவை பார்த்தால் பெண்ணின் தோள்களை போல் இருக்கிறது, கழுத்தை போல் இருக்கிறது என்று பார்கள். ஆனால் தாமரை பூத்த தடாகங்களை பாவேந்தர் பாரதிதாசன் பார்க்கிறார். அவருக்கு என்ன தோன்றியது? அங்குதான் சராசரி கவிஞனுக்கும் புரட்சி கவிஞனுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த மன்றம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த விழா முடிகிற பொழுது இந்த மாணவ கண்மணிகளில் ஒரு 10 பேர் இன்று முதல் நாங்களும் கவிதை எழுத போகிறோம் என்ற சபதம் எடுத்தால் அதுதான் இந்த விழாவுக்கு வெற்றி என்று நினைக்கிறோம். தமிழின் பக்கம் வரக்கூடிய கூட்டம், கவிதையின் பக்கம் வரக்கூடிய கூட்டம், அறத்தின் பக்கம் வரக்கூடிய கூட்டம், ஒரு புரட்சி கூட்டம் இந்த தலைமுறையில் உருவாவதற்கு இந்த விழா ஓர் அடித்தளமிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தாமரை பூக்களை பார்க்கிறார், தடாகங்களை பார்க்கிறார். தடாகங்களில் தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. தாமரையின் வண்ணம் அவருக்கு தெரிகிறது.
சிவந்த வண்ணம். தாமரையின் சௌந்தரிய சூழல் தெரிகிறது. நீருக்கு பக்கத்திலே பூத்திருக்கிற பூக்கள். தக்களே, நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று சேரப்போகிறீர்களோ, எந்த மங்கையின் கைகளை அடையப் போகிறீர்களோ என்று அவர் பாடவில்லை. அந்த தடாகத்தை பார்த்ததும், தாமரை பூக்களை பார்த்ததும், அந்த தடாகத்தை வெட்டி தடாகமாக ஆக்கிய உழைக்கும் தொழிலாளர்களின் கைகளை நினைத்து பார்த்த கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். தாமரை பூத்த தடாகங்களே, உமை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, பூத்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் பூப்பதற்கு மூலமான தொழிலாளி எங்கே? இந்த தடாகத்தை வெட்டி தடாகமாக்கிறாரே, அவர் எங்கே? அவன் சிவந்த கைகள் எங்கே? தாமரை பூக்களை பார்க்கிற போது பூக்களின் சிவப்பை புறந்தள்ளிவிட்டு அந்த தடாகத்தை உருவாக்கிய தொழிலாளியின் சிவந்த கைகளை பார்த்தவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். நண்பர்களே, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. சுதந்திர இந்தியாவில் 2 தத்துவங்கள் தமிழ்நாட்டில் வேரோடின. ஒன்று தேசிய தத்துவம், இன்னொன்று திராவிட தத்துவம். தேசியம் இந்தியாவை முன்வைத்தது, திராவிடம் திராவிடத்தை முன்வைத்தது. தேசியம் மும்மொழி கொள்கையை முன்வைத்தது, திராவிடம் இருமொழி கொள்கையை முன்வைத்தது. தேசியம் அனைத்து தெய்வங்களையும் பாடியது, திராவிடம் ஒன்றே குலம் ஒருவரே தேவர் என்றது. தேசியம் பாரதியை உயர்த்தி பிடித்தது, திராவிடம் பார்த்தது. தேசியத்திற்கு எல்லாம் கிடைத்து விட்டது, ஒரு கவிஞன் கிடைக்க வேண்டாமா? திரும்பி திரும்பி பார்த்தது, ஒரே ஒரு கவிஞன் கிடைத்தான். பிடிப்பதற்கு ஒரே ஒரு கவிஞன், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் முன்வைக்கப்பட்டார். ஒரு பெரிய வெற்றிடத்தை ஈடு செய்வதற்கு, ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, தமிழர்களின் குறைகளை போக்குவதற்கு அவர் செய்தார். நம் நண்பர்களே, பாரதிதாசனுடைய பாடல்களை, கருத்துக்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு சென்றதில் என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞரை போல இன்னொருவர் இந்த மண்ணில் இல்லை என்று நான் 1000 கோயில்களில் சத்தியம் செய்வேன். ஏன் என்று சொன்னால், பாவேந்தருடைய வார்த்தைகளை உள்வாங்கி திரைப்படங்களில் பயன்படுத்தி பாவேந்தருக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டார் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மான் சிவாஜி கணேசன் பேசிய வசனம் என்று தெரியும். எத்தனை பேருக்கு இதன் மூலம் இந்த கவிதை எழுதிய ஆசான் பாவேந்தர் பாரதிதாசன் என்று தெரியும்? இது அழகான வசனமாயிற்றே, எழுதியவர் யார் என்று தேடி போய் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு வணக்கம் சொன்ன தமிழ் கூட்டம் இருந்தது. பாவேந்தரை திரைக்குறைத்துக்குள்ளே அழைத்து சென்று தமிழ் மக்களுக்கு இன்னும் வெளிச்சம் போட்டவர் கலைஞர் அவர்கள். ஒரு நாள் 51 பாண்டிச்சேரிக்கு விரைகிறது நம்முடைய கலைஞரின் கார். பாவேந்தர் பாரதிதாசனின் வீட்டு முன்னால் கார் நிற்கிறது. தன் தோள் துண்டை உதறிக்கொண்டு பாவேந்தருக்கு வணக்கம் செலுத்துகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். யார்? கருணாநிதியா? வா வா உட்கார், என்ன விஷயமா வந்திருக்க? வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்க பாட்டு ஒன்று வேணும். எதுக்கு? படத்துக்கு உங்கள் பாடல் வேண்டும். பெருந்தன்மை, எவ்வளவு கேட்டாலும் கொடுத்திருப்பார் கலைஞர். 10,000 இருந்தாலும் பாவேந்தருக்கு அது வழங்கப்பட்டிருக்கும். எவ்வளவு வேண்டும் கேளுங்கள், பெற்றுத் தருகிறோம். இது கலைஞர். பாவேந்தர் சொன்ன பதில் என் அப்படியே கொண்டு வந்து கொடை, அந்த கொடையை பெற்று தந்து தமிழ் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவர். அந்த மேடையில் நான் இருந்தேன். பாவேந்தர் பாரதிதாசன் படைப்புகளை கலைஞர் நாட்டுடைமை செய்து விட்டார். நாட்டுடைமை என்றால் என்ன பொருள் என்றால், அதை யார் வேண்டுமானாலும் பதிப்பித்துக் கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் படத்துக்கு பயன்படுத்தலாம், எந்த பல்கலைக்கழகமும் பாடமாக வைத்துக் கொள்ளலாம். அது தமிழர்களுக்கு பொது சொத்து.
யாரும் எந்த வடிவத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கலைஞர் ஒரு படத்திற்கு வசனம் எழுதினார். நான் பாட்டு எழுதினேன். அதில் ஒரு பாட்டு பொதுவுடைமையாக்கப்பட்ட பிறகு ஒரு பாட்டு பாவேந்தர் பாட்டை எடுத்து கொடுத்து இசையமைக்க சொன்னார். அந்த பாட்டுக்கு இசையமைக்கப்பட்டது. பாட்டு வெளிவரப் போகிறது. அதனுடைய ஒலி பேழை வெளியீட்டு விழா மேடை. பாவேந்தரின் மகன் மன்னன் உட்கார்ந்திருக்கிறார். கலைஞர் மேடையில் சொல்கிறார், தயாரிப்பாளரை அழைத்து, இன்னும் ஒருவருக்கு பாக்கி இருக்கிறது. யாருக்கு? காளிதாசனின் மகனாகிய மன்னனுக்கு சேர வேண்டும், கொடு என்றார்கள். அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தயாரிப்பாளருக்கு. ஏன் தெரியுமா? கலைஞர் தான் அதை நாட்டுடைமை செய்து விட்டார். நாட்டுடைமை செய்துவிட்ட பிறகு அந்த பாட்டுக்கு யாரும் பணம் கேட்க முடியாது, உரிமை கோர முடியாது, பதிப்புரிமை அதற்கு கிடையாது. இருந்த பிறகும் கூட, பொதுவுடைமை ஆக்கப்பட்ட பிறகும் கூட, ஏனென்றால் பராசக்தி படத்துக்கு பணம் வாங்காமல் பணம் கொடுத்த பாட்டு கொடுத்த பாவேந்தருக்கு இன்றைக்கு பணம் தேவையில்லாத காலத்தில் பணம் கொடுத்து அதை ஈடு செய்தவர் கலைஞர். அன்று பட்ட கடன் இன்று கழிக்கிறேன் என்று கழித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நண்பர்களே, உங்களுக்கு நிறைவாக ஒரு செய்தி. பாவேந்தரின் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எல்லாரும் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். சலவை தொழிலாளியின் மகன், முடிதிருத்தும் தொழிலாளியின் மகள், விறகு வெட்டியின் குழந்தை, ஒரு களையெடுப்பவளின் பிள்ளை, யாருக்கும் வேறுபாடு இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது உரிமை. எல்லா தமிழரும் கல்வி கற்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், குடிமை பணி தேர்வில் தமிழ்நாடு பெற்றிருக்கிற வெற்றி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஆண்டுக்கு 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக 20 பேர், 25 பேர், 27 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தினுடைய வீரியத்தின் காரணமாக, அதன் விளைச்சலின் காரணமாக, ஸ்டாலினின் முயற்சியின் காரணமாக 57 குடிமைப்பணி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நம் தமிழர்கள். இவர்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஆட்சி அதிகார துறையிலே பயன்பட போகிறார்கள். இது யார் கண்ட கனவு? பாரதி கண்ட கனவு, பாவேந்தர் பாரதிதாசன் கண்ட கனவு, பெரியார் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, கலைஞர் கண்ட கனவு. இத்தனை பேரின் கனவுகளையும் மொத்தமாக நிறைவேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நமது தளபதி முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பது நமக்கு பெரிய பேறு என்று நான் நினைக்கிறேன். பாவேந்தரை வாங்கி படியுங்கள் தோழர்களே. பாவேந்தரை எப்படி படிக்க வேண்டும் தெரியுமா? கவிதை ஒன்றும் கணிதம் அல்ல. கணிதத்தை நீங்கள் மனக்கணக்காக சொல்லலாம். கணிதத்தை நீங்களே எழுதி நீங்களே விடை போட்டுக் கொள்ளலாம். கணிதத்திற்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாடு, கணிதம் என்பது மௌனத்தால் வாசிக்கப்படுவது, கவிதை என்பது ஓசையால் வாசிக்கப்படுவது. எந்த கவிதையையும் யாரும் தனியாக படிக்க வேண்டாம். இனிமை தமிழ் மொழி எமதை நீங்கள் மனதுக்குள் வாசிக்க வேண்டாம், வாய்விட்டு வாசியுங்கள், ஓசையோடு வாசியுங்கள். உங்கள் தாய் கேட்கட்டும், தந்தை கேட்கட்டும், மகன் கேட்கட்டும், மகள் கேட்கட்டும். ஓசையோடு கூடியது, இசையோடு கூடியது. பாவேந்தர் பாரதிதாசனின் பைந்தமிழை ஓசையோடு வாசியுங்கள். பாரதிதாசன் மலர் நீட்டம் வளரும், தமிழ் கவிதை வளர வளர தமிழ்நாடு வளரும். வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.